Daddy's home. I'm home, Daddy. Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா thumbnailலயே பார்த்திருப்பீங்க, டாக்ஸிக் மூவி ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, நான் தான் உங்க ஏகே. இன்னைக்கு ராக்கிங் ஸ்டார் யாஸோட டாக்ஸிக் மூவியோட ட்ரைலர் வந்து ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போதே இப்போ வர்ற ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 4 மினிட் எபோ தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரைலரும் 4 மினிட் எபோ இருக்குது. பட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் அப்படியே வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. பட் நிறைய கன்ஃபியூசிங் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனால் தான் வந்துட்டு அது என்னன்னு நமக்கே வந்து ஷார்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து 2 யாஷ் அதில் வந்து இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு யாஷ் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா ரோல் அவனோட ஃப்ளாஷ்பேக் அதே மாதிரி தான் போகுது, பெருசா எதுவும் இல்லை. இன்னொரு யாஷ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க, அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்துட்டு டாடி அந்த மாதிரி வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம திரும்பி கன் எடுத்து சுடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கியாரா அத்வானியை காமிப்பாங்க, அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. ஒரு வந்து சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்கும். யாஷுக்குமே கியாரா அத்வானிக்கும் பிறந்தது அந்த பையனா இருக்கும். ஏன்னா அவங்க 2 தான் மேபி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரைலர்லயே வச்சிருக்கிறாங்க. நியாயமா கண்ணே? நயன்தாரா, என்ன தெரியுமா ராயா, ருக்மணி, தாரா, ஹூமா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு மேபி நயன்தாரா யாஷுக்கு வந்துட்டு சில சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிட்டிவே வந்துட்டு நீ இது பண்ணணும், இந்த சிட்டியை நீ தான் ஆளணும் அது சொல்றது. அவன் வந்து அந்த சிட்டிக்கோசரம் வந்து ஒருத்தவங்கிட்ட வந்து ஃபைட் பண்ற மாதிரி, என் ஃபேமிலி மேலேயே கை வைக்கிறேன், எனக்கு வந்து உன்னோட தம்பியோட சாம்பல் தான் வேணும், அதை வந்து இழுக்கிற மாதிரி. தம்பிய கொளுத்தே அவன் சாம்பல லைன் போட்டு. அது ஒரு டைலாக் டெலிவரியும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டோரிக்குள்ள அப்படியே கொண்டு போறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, நிறைய வயலன்ஸ் பயங்கரமா இருங்க. ஒவ்வொரு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதாக இருக்கு. ஸ்டோரி ரெண்டாவது விஷுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஃபாரின் ஸ்டைல்ல கொண்டு போயிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஜீத்து மோகன்தாஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு முடிவுக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஃப்ளைட்டோட ஒரு சீக்வன்ஸ் ஃபைட் இருக்கு. அதாவது ஸ்னோ வேர்ல்டில் ஒரு மிஸ்டீரியஸ் மூவி மாதிரி ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்து படத்தை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. சீன் பை சீன் செதுக்கி இருக்கிறாங்க. ஒரு பையன் யாஷை காமிப்பாங்க, அவரோட கெட்டப் சூப்பராக இருக்கும். யாஸ் வந்து அந்த பியர்ட் வச்சுட்டு இல்லாமல் இது கொஞ்சம் சின்ன பீடாக வச்சு அது வந்து கொஞ்சம் சிஜி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சிஜி எல்லாம் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி தாங்க இன்னொரு சிஜி ஒன்று பண்ணியிருக்காங்க முன்னாடியே, நம்ம கோட் தளபதி. அதே மாதிரி இங்கேயுமே மகன் ரோலுக்கு ஒரு சிஜி வந்து பண்ணியிருக்காங்க. பட் நல்லா வந்து கரெக்டாக வந்து ஆப்டா வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவங்க 2 பேத்துக்கு நடக்கிற ஒரு ஃபைட்டு, அதாவது ஸ்டோரி லைன் ஒன் லைனாக பார்த்துட்டிங்கன்னா இவன் ஃபியூச்சரில் வந்துட்டு சேம் கேங்ஸ்டர் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது அந்த சிட்டி. இது அதை வந்து கை பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் பையனுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு இருக்குது. ஃபியூச்சரில் வந்துட்டு அவன் பையன் வந்து இவனை பழி வாங்கினான். இவங்க 2 பேத்துக்கு நடக்கல. அவனை வந்து காமிக்கிற சீக்வன்ஸ், காட்டுக்குள்ள நடக்கிற ஃபைட்டு, டைலாக் அவன் சொல்லுவான், ஐம் கம்மிங். அதாவது தளபதி டைலாக் இதுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க ஒவ்வொரு படத்துல இருக்கிற டைலாக் இன்னொரு படத்துல வந்து மாறி யூஸ் பண்றாங்க. எந்த படத்துல எந்த டைலாக் நமக்கே கன்ஃபியூஷன் ஆகல. ஓஜி லெவல்ல வந்து கொண்டு போயிருக்காங்க. ஐ மீன் ஓஜி டைலாக் சொன்னாங்க. I was hoping to have a civilized conversation. நம்ம இந்த படத்தை வெயிட் பண்ணி தான் வந்து மந்த் எண்ட்ல பார்க்கணும்.
இந்த ஆகஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான மந்த்துன்னு சொல்லலாங்க தேட்டருக்கெல்லாம். ஏன்னா வரிசையாக ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய படமாக வந்து ரிலீஸ் ஆகுது. எந்தெந்த படத்துக்கு போகிறது நம்மளே வந்து ஸோ கன்ஃபியூஷனலாக இருப்போம். அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன படத்துக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணி போகணுங்கன்னா அது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் ரிலீஸ் ஆனால் வெறித்தனமான நம்ம ரிவ்யூ வந்து ஃபுல்லாக போடுறோம். பட் மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஒன்லி அண்ட் தேட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த மாதிரி வீடியோ போடலாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சா தான் நம்ம போடுற ஒரு வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். கமிங்.